அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேமீட்டர் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்காக ஸ்கிரிப்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஜேமீட்டர் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 5. இப்போ இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது 5.6.2 வெர்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜிப் ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு அப்பாச்சி ஜியோமெட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பின் ஃபோல்டருக்குள்ளே அப்பாச்சி ஜியோமெட்ரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ரன் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா ஜியோமெட்ரி விண்டோ நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா நியூ டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ டெம்ப்ளேட்னா நியூ டெஸ்ட் பிளான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆட். ஸோ அதுக்காக அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்டில் வந்து ரெக்கார்டிங் வித் திங்க் டைம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் டெம்ப்ளேட் நமக்கு வந்துடும். ஸோ அதை சேவ் பண்ணுங்கள். கூகுள் ரெக்கார்டிங் .jmx ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரௌசர் ப்ராக்ஸி கண்ட்ரோல் எனேபிள் பண்ணோம். அதனால் ப்ரௌசர் செட்டிங்ஸ் ப்ராக்ஸி, ஸோ மேனுவல் ப்ராக்ஸி, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8080 போர்ட் நம்பரும் இங்கே கொடுக்குற போர்ட் நம்பரும் நம்ம இந்த ரெக்கார்டிங்கில் கொடுக்குற போர்ட் நம்பரும் ஈவனாக இருக்கணும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆல்சோ யூஸ் இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராக்ஸி லோட் ஆயிரும். இப்போ கூகுள் நார்மலாக சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா ஜியோமெட்ரி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சர்ச் பண்ண முடியும். இல்லைனா வந்து இந்த ப்ராக்ஸி சர்வர் ரெஃப்யூசிங் கனெக்ஷன் இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்காக நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெக்கார்டரில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஒன்று ஜென்ரேட் ஆகிரும் பின் ஃபோல்டருக்குள்ளே. ஸோ அது கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிரும். இப்போ வந்து சர்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ச் கூகுள். ஸோ இது வந்து ட்ரான்சாக்ஷன் நேம் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. கூகுள் சைட். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறோம். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் கண்ட்ரோலில் ப்ரௌசர் ஆக்ஷன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது நம்ம எல்லா ரெக்வஸ்ட்டும் நமக்கு எடுத்துக்க தேவையில்லை. நமக்கு தேவை வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, சர்ச்சில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதுதான் வந்து நம்ம பாஸ் பண்ண பேராமீட்டர்ஸ். இதை தவிர மற்ற ரெக்வஸ்ட் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம ரன் பண்ண போகிறோம். இது ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லிசனர் ஒன்று ஆட் பண்ணோம். லிசனர் வியூ ரிசல்ட் ட்ரீ சேவ் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சர்ச் கூகுள். ஓகே, request body parameter test practice. ஸோ இதை வந்து நம்ம சர்ச் பண்ண பேராமீட்டர்.
ஸோ அதனோட ரெஸ்பான்ஸ் டேட்டா இது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரெக்கார்டிங் பண்ணோம். யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.